அப்போ இதை மக்கள் பண்ண தப்புன்னு சொல்லணுமா, இல்லை கவர்மெண்ட் பண்ண தப்புன்னு சொல்லணுமா, இல்லை எப்படி? இதனுடைய ரீசனை வந்து கண்டுபிடிக்காத மக்கள் மேலே தப்பா, இல்லை தலைவர்கள் மேலே தப்பா, கவர்மெண்ட் மேலே தப்பா, ஒரு போலீஸ் மேலே தப்பா, ஒரு நீதிபதி மேலே தப்பா? இதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் வந்து இடம் கொடுக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். ஒருத்தன் பிராண்டி வந்து குடிக்கான், ஒரு மாதத்துக்கு 25,000 30,000 சம்பாதிக்க முடியாமல் ஒரு 3,000 மேக்ஸிமம் போனால் ஒரு 3,000 தண்ணி போகும். நாளைக்கு ஒரு கோட்டர் இங்கே வந்து போனால் ஒரு நாளைக்கு 2 கோட்டர் குடிச்சாலே ஒருத்தன் பாட்டாயிரும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 3,000 குடிக்கிற ஒருத்தனை போட்டு இந்த கிளிக்கிளிக்க இவ்வளோ பணத்தை வாங்கி ஒருத்தன் வந்து பெரிய பணக்காரங்க வந்து அவனுக்கு ஓட்டு போய் சொல்லி வைக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து மண்டையில் மசாலாங்கிறது இருக்கா இல்லையா? இதை வந்து கேட்கக்கூடிய ஒரு துப்பு கட்ட ஒரு மனுஷனோட நீங்கள் இருக்கும் போச்சு தமிழ்நாடு எங்கேருந்து வழங்கும் பிறகு இன்னும் 10 லட்ச ரூபா கடன் தான். 10 லட்சம் கோடி கடன்றதுனா நிச்சயம் நம்ம நாட்டுக்கு வரும். ஒரு 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல 1000 கோடி ரூபாயில 100 கோடி ரூபா ஒரு நடிகனுக்கு நீங்கள் கொடுக்க முடியாதா? இது இருக்கு. ஏன்னா அவங்க நடிச்சு காமிக்கும் போச்சுதான் இவங்க வந்து வேலையை செய்ய முடியாது. அப்படிதான் ஒரு கணக்குக்கு நீங்க சொல்லி பார்க்கும் போச்சுதான் உங்களுடைய கணக்குகள் எங்க போகுது? ஒரு பாமரம் மனுஷன் 1000 ரூபாய்க்கு வேலை செய்யும். ஒரு ப்ராஜெக்ட் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் எடுத்தா ஒரு 100 நாள் அந்த ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைக்கி. ஒரு மனுஷனுக்கு 100 நாள், ஒரு மனுஷனுக்கு 100 நாள் வச்சா எத்தனை நாள் வேலை ஆகுது? அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். 1000 கோடி ரூபா போயிடுச்சு. இதுதான் ஒரு கட்சிக்காரன் கலவரத்துதான் மக்களுக்காண்டி நீங்க ஏன் செயல்பட்டு விடுங்க? எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் சொல்லுங்க, எங்களுக்கு கடனே வேண்டாம், ஈஸியா நீங்க சொல்லலாங்க. இதுக்கு ஒரு மறியல் நீங்க பண்ணல. அது போக இப்படி கண்டதனமாட்டுக்கு நீங்க செலவு பண்ண ஒரு 100 ரூபா 100 ரூபா பைசா வச்சுட்டு அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்லையா? ஒரு நடிப்புக்கு நீங்க வந்து ஏன் அவங்களுக்கு வந்து இவ்வளவு பைசா கொடுத்தீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு மட்டும் எவ்வளவு பெரிய கட்டவுட்டியாகவும் ஒரு சாமி சிலைக்கு வச்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்க வந்து இவ்வளவு பெரிய கட்டவுட் வச்சு அவனையா இவ்வளவு பெரிய ஆளாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியிருக்கும், பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பண்ண ஒவ்வொரு தப்புனாலையும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நீங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கட்டவுட் வைக்கும்போது ஜாலியா ஆடினேன், தலைவரை பார்த்தேன். ஆனால் பிறக்கக்கூடிய பிள்ளையும் பேர பிள்ளையும் கிடந்து நாளைக்கு இந்த பைசாவுக்கு ஒரு நாள் சிக்கி சீரழிவாங்க அடுத்த நாட்டில். அன்னைக்கு அவனுக்கு வந்து கேட்பாங்களா, இப்படி பெற்றவன் இவன் ஒரு மனுஷனா? அதுக்கு தானே நீங்கள் வழி வச்சுட்டு போறீங்க. அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் மக்கள் நீங்கள் புரிஞ்சிட முடியுங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு எதுக்கு?